Hi friends, welcome back to my channel. பொதுவாக இனிப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் சர்க்கரை நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் உணவில் சுகரை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பொதுவாக விரும்பி குடிக்கிற ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட், முட்டாய்கள் இதில் எல்லாமே சுகர் அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள சுகர் அதிகமாக இருந்தால் சாப்பிட்ட உடனே சுகரோட அளவு உடம்புல அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகருடைய அளவு அதிகமாகும்போது கேலரிஸும் அதிகமாகும், உடல் எடையும் கூடும். நாம் தினசரி எடுத்துக்கிற சுகரோட அளவை எப்படி உணவில் குறைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது குளிர்பானங்கள் குடிக்கிறத நிப்பாட்டணும். இதில் சுகரோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தினமும் குடித்து பழக்கமாக இருந்தீங்கன்னா உடனே நிப்பாட்டுறது கஷ்டம். இதை படிப்படியாக குறைச்சி கட்டாயமாக கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடணும். ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே சுகரோட அளவை உடம்புல அதிகப்படுத்துகிற உணவுகளை அவாய்ட் பண்ணணும். ஃப்ரூட் ஜூஸஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ், நூடுல்ஸ், ஒயிட் பிரெட் இதெல்லாம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்ஸ். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்களை உணவில் சேர்த்துக்கணும். பொதுவாக எல்லா பேக்கெட் ஃபுட்ஸ்லேயும் சுகர் இருக்கும். அந்த லேபிளை வாசித்தோன்னா அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸை பார்க்கும்போது அந்த சுகரை நம்ம பார்க்கலாம். இந்த சுகரை டைரெக்டாக சுகர்னு எழுதாமல் வேறு வேறு பேரில் இருக்கும். இன்வெர்ட் சுகர், கார்ன் சுகர், மேப்பிள் சிரப் இந்த மாதிரி பேர்களில் இருக்கும். இந்த மாதிரி பேர் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வாங்குகிற ஃபுட்டில் இருந்ததுன்னா கட்டாயமாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது கெச்சப் சாஸ். எல்லா கெச்சப்லேயும் சாஸ்லேயும் சுகரோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால் டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், சோயா சாஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது டின்னில் அடைக்கப்பட்ட கேண்டு ஃபுட்ஸ். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கும், அதே சமயம் ரீசனபிள் அமௌண்ட் சுகரும் இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் சாப்பிட்றது. புரோட்டீன் அதிகமாக உள்ள முட்டை, மீன், பாதாம் பருப்பு, பருப்பு வகைகள், அவகடோ இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிட்றது கம்மியாகும். இந்த உணவுகள் வயிறு ஃபுல்லாகவும் வச்சுருக்கும். இந்த உணவுகளை எடுக்கும்போது இன்டைரக்டாக நம்ம சுகர் உள்ள உணவு சாப்பிட்றது கம்மியாகும். அடுத்த ஒரு வழி சுகர் உள்ள உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கிறது. சுகர் நிறைஞ்ச உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் தானாகவே நம்ம அந்த உணவுகள் சாப்பிட்றத குறைச்சிடலாம். பால், காஃபியோ, டீயோ எது குடித்தாலும் ஒரு நாளைக்கு 2 கப் தாண்டி குடிக்க வேண்டாம். சுகரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்து குடிக்க ஆரம்பிக்கலாம். இல்லைனா பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ சுகர் கம்மியாக சேர்த்து குடிச்சிக்கலாம். சுகர் இல்லாமல் பிளாக் காஃபியோ டீயோ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேலே க்ரீன் டீ ஒரு நல்ல சாய்ஸ். ரொம்ப இனிப்பு சாப்பிடணுங்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம சுகரோட அளவை டெய்லி உணவில் குறைச்சி ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், see you, bye bye.